எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பண்ணால் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த அக்குஜா 300 வாட்ஸ் ஒன்று சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கீங்க. இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறேன். முடிஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆடியோ வரல. அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இது சும்மா ஆடுது. இந்த வால்யூமீட்டர் இந்த 3 வால்யூமீட்டரும் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டா டோட்டலாகவே இந்த போர்டு வந்து இந்த வால்யூமீட்டரில் எல்லாமே போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இதை கலட்டினா மட்டும் தான் இந்த போர்டு வந்து தனியாக வரும். இந்த மாடலில் இது ஒரு பிரச்சனை. இதை வந்து இப்போது போர்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணி இதெல்லாம் ஊற்றி எல்லாம் க்ளீனாக பார்த்துட்ருக்காங்க. அது மற்றபடி ஒரு போர்டு எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அது அப்படி நின்றுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெயின் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்குதான்னு பார்த்து மெயின் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் அக்குஜா ஒரிஜினல். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த போர்டு வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த போர்டு கழட்டி எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். இது வந்து அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த வால்யூமீட்டரில் மாற்றினாலும் டோட்டல் அந்த போர்டுவே கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த போர்டு கழட்டி தான் இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் இது மாதிரி பார்க்குறீங்க. அது மைக் செட் ஆம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்கெலாம் கொடுத்து அனுப்ப முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்து ரெடி பண்ணுறோம்னா ரெடி பண்ணிக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இது வந்து நான் மட்டும் கற்றுக்கணும்னா ஒன்றும் கிடையாது. நான் எப்படி இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் செஞ்சு கற்றுக்கிறதுனா கற்றுக்காமல். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கழட்டி சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 வால்யூமீட்டரும் புதுசாக போட்டாச்சு. அது பாருங்கள், இது வந்து 3 புதுசு பாருங்கள். இது வந்து சும்மாவே சுற்றுது. கழட்டணும். ஏன்னா இந்த மாஸ்டர் வந்து இது வந்து பழைய மாடலு. அதனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அது புதுசு 3மே புதுசாக மாற்றிட்டேன் பாருங்கள். புதுசாக மாற்றியாச்சு. ஃபுல்லாகவே இதை ஒன்ஸ் இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 வால்யூமீட்டரும் போட்டிருக்கேன் பாருங்கள். புதுசு 3 பாருங்கள். இது ஒரு மாடலாக இருக்கும். இது ஒரு மாடலு பாருங்கள். இது இன்னும் சால்ட்ரு பண்ணல. இது புதுசாக போட்டாச்சு. இதுதான் ஃபால்ட்டு. இந்த செட்டில் வந்து இதுதான் ஃபால்ட்டு. வால்யூமீட்டர் மாற்றிட்டு ஓகே ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தண்ணி இருக்குது. அது பழசு சிலிம் பிடிச்சிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அவுட்புட்டில் அந்த இதெல்லாம் ஃபால்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து சிமெண்ட் ஊற்றி ட்ரை வாஷ் பண்ணிடலாம். இப்போ இது 3 வால்யூமீட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொடுக்கணும் எல்லாமே. சில வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இது வந்து கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். இது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் இதை வந்து சால்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு ஆடியோ செக் பண்ணால் முடிஞ்சு. செக் பண்ணிட்டு தான் டாப்பை மாற்றணும். ஏன்னா இது முடிச்சுட்டு, ஏன்னா இது நம்ம கழட்டும் போது எதுனா ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஆடியோ செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மாற்றணும் ஃபைனலைஸாக. இப்போ வந்து இதுக்கு எல்லாமே சால்டர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 வால்யூமீட்டர் போட்டோம். இந்த பழசு வந்து இதில் மேட்ச் ஆகலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ஒன்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்து குட்டியாக இருக்குது. இதெல்லாம் லென்த்தாக இருக்குது. அதனால் பாருங்கள், இதுக்கு எல்லாமே பழசு போட்டாச்சு. புதுசு இது எதுவும் செட் ஆகாதனால இப்போ புதுசாக போட்டேன். இது மட்டும் புதுசாக போட்டேன். இப்போ பாருங்கள், மைக் பாடு. இப்போ இது வந்து பாடுது. ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்ன பாடுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 வால்யூமீட்டர் போயிடுச்சு. ப்ளஸ் வந்து டிசி செக்ஷனில் டயோடில் வந்து ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சு. இது வந்து மாற்றிட்டோம். இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டோம், ஓகே மாற்றிடுன்னு சொன்னாங்க. மாற்றிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்கோ செக்ஷனு June 1, June 2, June 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. அது இதை பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கால் பண்ணுங்கள், சொல்லுங்கள். வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பட்டனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. ப்ரெஸ் ஆன் பண்ணால் பாருங்கள் ஓப்பன் ஆகுது. சிஸ்டமே புதுசாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இப்போ அப்படியே நம்ம நிறையா ரெடி பண்ணுறோம், நிறையா மாடலாக ரெடி பண்ணுறோம். இதில் ஒவ்வொன்றும் ஒரு ஃபால்ட்டு. ஒன்று மெயின் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டுருக்கோம், இல்லை டபி ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டுருக்கோம், டிரைவர் செக்ஷனில் போயிட்டுருக்கோம். இது வந்து இந்த ஃபால்ட்டு ரெடி பண்ணிட்டோம். பேக் சைடு சின்ன அது நம்ம அவுட்புட் எடுக்கிறதுல வந்து எல்லாம் ரொம்ப நாளாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. தண்ணி பட்டதுனால அது இதாகிட்டு இருக்குது, ஸ்டார்ட் ஆகிடுது. நெட்டெல்லாம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி எல்லாமே இன்றைக்கி வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. உங்களுக்கு இது மாதிரி எதனா போர்டு வேணுன்னா சாரி
புதுசாக இது சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இது வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதுனா கற்றுக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.